இன்றைய தினம் மே 18ஆம் தேதி. மே 18 என்றால் நம்முடைய சமுதாய மக்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியவர் நம்முடைய சமுதாய மக்களால், நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மிகப்பெரிய தொழிலதிபர்களால், மிகப்பெரிய வணிகர்களால் பொது சேவையின் இமயம் என்று போற்றி புகழப்பட்ட டிஎன்யூ நாகராஜன் அவர்களுடைய நினைவு நாள் தான் இந்த மே 18ஆம் தேதியானது. எதற்காக டிஎன்யூ நாகராஜன் அவர்களுக்கு பொது சேவையின் இமயம் என்று அடைமொழி கொடுத்து அனைவரும் அன்போடு அழைத்தார்கள்? இன்றளவும் இன்றைக்கு அந்த அடைமொழியானது அவரை தவிர வேறு யாருக்கும் இன்றைக்கு அந்த அடைமொழி பயன்படுத்தப்படவில்லை. எதற்காக அவருக்கு பொது சேவையின் இமயம் என்று அழைத்தார்கள்? 1994ஆம் ஆண்டுக்கு முன்பு தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியானது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்தது. நாடார்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி நாடார் சமுதாயத்தை விட்டு எஸ்ஆர் நிறுவனத்துக்கு கைமாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. தமிழ்நாடு மெர்கண்டலுடைய முழுமையான வங்கிகளை எஸ்ஆர் நிறுவனம் வாங்கி இந்த வங்கியானது முழுமையாக எஸ்ஆர் நிறுவனமானது கைப்பற்ற நினைத்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியின் இயக்குநராக இருந்த ஒருவர், மரியாதைக்குரிய டிஎன்யூ நாகராஜன் அவருடைய உறவினர். ஒரு நாள் இவரும் தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியுடைய இயக்குனரும் நம்முடைய பொது சேவையின் இமயம் என்று அழைக்கப்பட்ட டிஎன்யூ நாகராஜன் அவர்களும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய வங்கியினுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு, நம்முடைய வங்கியினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கு என்பதையெல்லாம் பேசிக்கொண்டு இருந்தபோது ஒரு உண்மையை அவருடைய உறவினர்கள் இயக்குநராக இருந்த காரணத்தினால் நம்முடைய நாகராஜன் அவர்களிடத்திலே கூறுகிறார்கள். நம்முடைய வங்கி நம்முடைய சமுதாயத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. நம்முடைய வங்கியினுடைய பங்குகளை முழுமையாக எஸ்ஆர் நிறுவனமானது கைப்பற்றி விட்டது. இனி நம்முடைய வங்கி நாடார் வங்கி என்று சொல்வதற்கு ஒரு கேள்விக்குறி ஆகிவிட்டது என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொது சேவையின் இமயம் என்று அழைக்கப்பட்ட டிஎன்யூ நாகராஜன் அவர்கள் எப்படியாவது இந்த வங்கி நாடார் சமுதாயத்தை விட்டு வெளியே சென்று விடக்கூடாது, எப்படியாவது இந்த எஸ்ஆர் நிறுவனத்திடம் இருக்கக்கூடிய பங்குகள் அத்தனையும் நம்முடைய நாடார் சமுதாய மக்களாவது வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் அத்தனை பேரையும் போய் நேரடியாக பார்க்காங்க. இந்த வங்கியுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் நமக்காக உருவாக்கப்பட்ட இந்த வங்கியின் மூலமாக இன்னும் வருங்காலத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு இன்னும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நம்மளால் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வங்கியானது நம்மளை விட்டு போயிட்டு அப்படின்னா திரும்ப வாங்க முடியாது. அதனால் எப்படியாவது இந்த வங்கியை மீட்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பெரிய மனிதர்களை, தொழிலதிபர்களை, கோடீஸ்வரர்கள்லாம் போய் பார்க்காங்க. பார்த்து ஒரு முடிவுக்கு வராங்க. தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியை மீட்பதற்காக நாம் முதலாக ஒரு மீட்பு குழுவை உருவாக்குவோம். அந்த மீட்பு குழுவின் மூலமாக ஒவ்வொருவரையும் போய் சந்தித்து அதற்கான பொருளாதாரத்தை திரட்டி அதற்காக வங்கியை நம்முடைய சமுதாயத்தில் வாங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக முதலில் தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியுடைய மீட்பு குழு ஒன்று உருவாக்கப்படுது. அந்த மீட்பு குழுவினுடைய முதல் தலைவராக மரியாதைக்குரிய அண்ணாச்சி எஸ்சி பாண்டியனார் அவர்கள் தான் அந்த மீட்பு குழுவினுடைய முதல் தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். அந்த மீட்பு குழுவுடைய செயலாளராக பொது சேவையினுடைய இமயம் என்று வர்ணிக்கப்பட்ட மரியாதைக்குரிய டிஎன்யூ நாகராஜன் அவர்கள் அந்த மீட்பு குழுவிலே செயலராக பொறுப்பேற்கிறார்கள். பொருளாளராக அருணா அன்கோவினுடைய உரிமையாளர் அருணா அவர்கள் அதற்கு பொருளாளராக பொறுப்பேற்கிறார்கள். இப்படித்தான் தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியினுடைய மீட்பு குழுவானது முதலில் உருவாக்கப்பட்டது. 1994 பிறகு பல்வேறு போராட்டங்களை சந்தித்தது. எஸ்ஆர் நிறுவனத்திடம் எப்படியாவது இந்த வங்கியை முழுமையாக மீட்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் உள்ள நாடார்கள் ஒன்று திறந்து போராடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 2001ஆவது ஆண்டில் பாபநாசம் இந்த பகுதிக்கு வந்து இந்த பகுதி மக்களுக்கு எண்ணற்ற நல்ல பணிகளை எல்லாம் செய்து கொடுத்தவர் தான் நம்முடைய பொது சேவையின் இமயம் அவர்கள். இப்படி ஒரு முறை இங்கே வந்து சென்ற போதுதான் விபத்திலே சிக்கி மரணமடைந்தார்கள். அந்த தேதி தான் மே மாதம் 18ஆம் தேதி.
அவர் காலமான பிறகு இந்த வங்கியானது வங்கியுடைய மீட்பு குழுவானது பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஐயா ராமச்சந்திர ஆயத்தனார் ஒரு புறம், ஐயா டாக்டர் சிவந்தி ஆயத்தனார் ஒரு புறம் என்று இப்படி இரு அணிகளாக பிரிந்து வங்கியை மீட்பதற்கு பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைய தினத்தில் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நம்முடைய வங்கியை முழுமையாக மீட்க வேண்டும் என்று போராடிய அந்த போராளி பொது சேவையுடைய இமயம் என்று அழைக்கப்பட்ட TNU நாகராஜன் அவருடைய இந்த நினைவு நாளில் அவர்களை தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில்